எனக்கு 6 மகள்கள் இருந்தனர். இந்த முறை ஒரு பெண் குழந்தை பிறந்தபோது அந்த குழந்தையை ஒரு குழந்தை இல்லாத தம்பதியிடம் விற்றுவிட்டு நான் வேறு நகரத்திற்கு சென்று விட்டேன். 20 ஆண்டுகளுக்கு பிறகு என் மகளின் நினைவு வந்தது. அவள் வளர்ந்து எப்படி ஆயிருப்பாள் என்று நினைத்தேன். அப்போது நான் ஒரு நாள் என் மகளை சந்திக்க சென்றேன். அவள் 6 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட அந்த பங்களாவை அடைந்தேன். மகிழ்ச்சியுடன் நான் அந்த பங்களாவிற்குள் நுழைந்தேன். ஆனால் எதிரே அமர்ந்திருந்த பெண்ணை பார்த்ததும் என் மனம் குழம்பி போனது. ஏனென்றால் நான் என் மகளை பார்க்க பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மாளிகைக்கு வந்திருந்தேன். அதை நான் என்றென்றும் அவர்களிடமே கொடுத்து விட்டு சென்றிருந்தேன். அந்த மாளிகை இன்றும் பழையபடியே அதன் பெருமையுடன் கம்பீரமாக நிற்கும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அதன் மோசமான நிலையை பார்த்து என் இதயம் கலங்கியது. முதலில் எனக்கு என்னுடைய மகளின் நினைவு வந்தது. அவளுக்கு நான் இன்னும் பெயர் கூட வைக்கவில்லை. அவளை அந்த குழந்தை இல்லாத முதலாளி அம்மாவின் மடியில் போட்டுவிட்டு சென்று விட்டேன். வாசலுக்கு சென்ற போது வாயிலில் பெரிய பூட்டு தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். இப்படி ஒரு மோசமான நிலையை நான் ஒருபோதும் கனவிலும் நினைத்து கூட பார்க்கவில்லை. நான் அழ ஆரம்பித்தேன். என் மனதில் வந்த முதல் எண்ணம், இப்போது நான் என் மகளை மீண்டும் சந்திக்க முடியுமா என்பதுதான். நான் அழுது கொண்டிருந்த போது அந்த பகுதியில் இருந்து ஒரு மனிதர் என்னை நோக்கி வந்தார். அவர் என்னை அடையாளம் கண்டு கொண்டார். தமயந்தி, இத்தனை வருடங்களுக்கு பிறகு இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். என் குழந்தையை சந்திக்க வந்தேன் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. அந்த மனிதரிடம் எனக்கு என் முதலாளி அம்மாவின் நினைவு வந்தது. அதனால் அவர்களை சந்திக்க வந்தேன். அவர்களை சென்று பார்க்கலாமே என்று நினைத்தேன். ஆனால் இங்கே பெரிய பூட்டு தொங்குகிறது. அவர்கள் வீட்டை விட்டு சென்று விட்டார்களா அல்லது வேறு எங்காவது வீடு கட்டி விட்டார்களா என்று கேட்டேன். அந்த மனிதர் இல்லை என்று தலையசைத்தார். இல்லை, அவர்கள் எங்கும் போகவில்லை. இன்றும் அவர்கள் இந்த வீட்டில் தான் இருக்கிறார்கள் என்றார். அவர் சொன்னதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டு, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். அந்த மனிதர் சொன்னார், தமயந்தி, நீ இந்த வீட்டு வேலையை விட்டுவிட்டு போனது நல்லது. இல்லை என்றால் நீயும் இன்று அவர்களுடன் அந்த குற்றத்தில் முழுமையாக சிக்கியிருப்பாய். நான் என்ன குற்றம், என்ன பாவம் என்று கேட்டேன். அவர் தன் காதுகளை தொட்டுக்கொண்டு, என் வாயால் சொல்ல எனக்கு பயமாக இருக்கிறது. என் வீட்டிலும் என் சகோதரி மகள் இருக்கிறார்கள். இது போன்ற விஷயத்தை வாயால் சொல்வதற்கே பயமாக இருக்கிறது. நான் அந்த பகுதி மக்களிடம் பேசியுள்ளேன். நாம் இந்த குற்றத்தின் படுகொலியை இந்த தெருவில் இருந்து என்றென்றைக்கும் சுத்தப்படுத்தி விடுவோம். இவர்களின் இத்தகைய தவறான செயல்களை பார்த்து நம்முடைய குழந்தைகளின் மனதின் மீது தவறான விளைவுகள் ஏற்படுகின்றன. அவர்கள் இந்த வீட்டை பற்றி கேள்வி கேட்கும் போது தலை வெட்கத்தால் குனிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தெருவில் உள்ள மக்கள் அனைவரும் இங்கே கூடிவிடுவார்கள். இந்த வீட்டையும் குற்றத்தின் படுகொலியையும் என்றென்றைக்கும் சுத்தப்படுத்தி விடுவோம். அந்த மனிதன் வேறு யாரும் அல்ல, என்னுடைய முதலாளி அம்மாவின் சித்தப்பா மகன். நாங்கள் அனைவரும் அவரை அமிதாப் சார் என்று அழைப்பது வழக்கம். நான் அமிதாப் சார், உங்கள் வாழ்க்கை முழுவதும் இங்கேதான் கழிந்திருக்கிறது. முதலாளி அம்மா எவ்வளவு நல்லவர் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் வேறு ஏதேனும் சொல்வதற்கு முன்பே மற்ற சில மனிதர்களின் குரல்கள் கேட்க ஆரம்பித்தன. நான் திரும்பி பார்த்தேன். சுற்றியுள்ள பகுதியின் மக்கள் வந்து கூடியிருந்தனர். இன்று ஒரு பெரிய முடிவு எடுக்கப்பட இருந்தது. இன்று இந்த தெருவின் குற்றக்குழி என்றென்றைக்கும் சுத்தப்படுத்தப்படும். இந்த பாவிகள் இங்கிருந்து வெளியேறி செல்வார்கள். இல்லை என்றால் நம்முடைய தெருவில் அப்படி ஒரு தண்டனை இறங்கும். நாம் அனைவரும் அதிலேயே மூழ்கி போவோம் என்று ஒவ்வொருவரின் வாயிலும் இதே பேச்சுதான் இருந்தது. இங்கே எல்லோரும் கோபத்தில் இருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. என் உடல் முழுவதும் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. என் கண்களுக்கு முன்னால் நான் அப்பொழுதுதான் பெற்ற அந்த சின்னஞ்சிறு குழந்தையின் முகம் சுற்றி வந்தது. அவள் சில நிமிடங்கள் மட்டுமே என்னுடைய விருந்தாளியாக இருந்தாள். நான் அவளை என்னுடைய உடலில் இருந்து பிரித்து முதலாளி அம்மாவின் மடியில் போட்டுவிட்டேன். நான் அவளை குற்றத்தின் படுகொலியில் தள்ளிவிட்டேனா? நம் தெருவில் உள்ள ஊர் தலைவர் முன்னால் வந்து வீட்டின் கதவை தட்ட ஆரம்பித்தார். பின்னர் அவர் உரத்த குரலில், ரியாஸ், வந்து இந்த கதவை திறங்கள். உங்களுக்கு எதிராக தெருவில் உள்ள மக்களுக்கு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. அவற்றை நீங்கள் வந்து நீக்கிக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் இந்த வீட்டை விட்டு செல்ல வேண்டியிருக்கும் என்று சொன்னார். பின்னால் இருந்து ஒரு மனிதன், இல்லை, நாம் அனைவரும் இந்த மனிதனை இப்படியே இந்த தெருவை விட்டு போக விட மாட்டோம். மாறாக இவனை ஒரு எச்சரிக்கை சின்னமாக மாற்றுவோம். இவனுடைய குடும்பத்தினரை கற்களால் அடித்து ஒதுக்கி வைப்போம். இதன் பிறகு யாரும் இது போன்ற ஒரு பாவத்தையும் குற்றத்தையும் செய்ய நினைக்க கூடாது என்று சொன்னார்.
ஊர் தலைவர், அமைதியாக இருங்கள். நீங்கள் என்னை இங்கே ஒரு முடிவெடுப்பதற்காக அழைத்து வந்திருந்தால் இந்த விஷயத்தை நானே பார்க்க விடுங்கள் என்று சொன்னார். என் மனதில் தொடர்ந்து, கடவுளே, என் குழந்தை இந்த வீட்டில் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தேன். நீண்ட நேரம் ஊர் தலைவர் கதவை தட்டி கொண்டே இருந்தார். ஆனால் வீட்டில் இருந்து யாரும் கதவை திறக்க துணியவில்லை. அப்போது சில இளைஞர்கள் முன்னால் வந்தனர். அவர்கள் ஊர் தலைவரிடம் அனுமதி கேட்கும் கண்களுடன் பார்த்தனர். ஊர் தலைவர் ஆம் என்று தலையசைத்தார். உடனே 2 இளைஞர்கள் சுவரில் ஏறி வீட்டிற்குள் நுழைந்தனர். பின்னர் அவர்கள் வாசலுக்கு எதிரே ஒரு சிறிய கதவை திறந்தனர். ஊர் தலைவர் முன்னால் சென்றார். மேலும் பலர் உள்ளே நுழைய ஆரம்பித்தனர். ஆனால் நான் அனைவரையும் தள்ளிவிட்டு பின்னால் நிறுத்திவிட்டு நானே உள்ளே ஓடினேன். ஓடிக்கொண்டே முற்றத்திற்கு சென்றேன். என்னுடைய குழந்தையின் மீது என் பார்வை பட்டதும் நான் தரையில் விழுந்து விட்டேன். என் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது. நான் கத்திக்கொண்டே, இவ்வளவு பெரிய பாவம், இவ்வளவு பெரிய அநீதி என்று சொன்னேன். அப்போது அனைவரும் வீட்டிற்குள் நுழைந்தனர். அதே நேரத்தில் என் குழந்தை ஓடி வந்து, என் பெயர் தமயந்தி. நான் கர்ப்பமாக இருந்தேன். எனக்கு தொடர்ந்து 5 பெண் குழந்தைகள் பிறந்திருந்தனர். குழந்தைகள் பிறப்புக்கு இடையே இடைவெளி இல்லாததால் என்னுடைய உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. வீட்டில் உணவு பிரச்சனையும் இருந்தது. 2 வேளை சாப்பாடு கூட நிம்மதியாக கிடைப்பதில்லை. நான் ஒரு தாய். என்னுடைய பங்கை வெட்டி என்னுடைய உணவையும் குழந்தைகளுக்கு கொடுத்து விடுவேன். அவர்களுடைய வயிறு நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்காக. எனக்கு நடமாடுவதிலும் சிரமம் இருந்தது. ஆனால் என்னுடைய மாமியார் என்னை பற்றி கவலைப்படுவதே இல்லை. அவர் எப்போதும் என்னை குறை சொல்லிக் கொண்டே இருப்பார். அவர் என்னை திட்டுவார். இந்த துரதிர்ஷ்டமான கால்களை உடைய பெண் நம் வீட்டிற்கு வந்ததிலிருந்து நம் வீட்டில் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது. தன்னை போலவே 5 துரதிர்ஷ்டமான பெண் குழந்தைகளையும் பெற்றுவிட்டாள். என் மகன் இவர்களுக்கெல்லாம் எப்படி செலவு செய்ய முடியும்? இந்த பேச்சுக்களை கேட்டதும் என் மனம் நடுங்கி போனது. ஆனால் என் மாமியார் இத்துடன் நிறுத்த மாட்டார். மேலும் அவர், இந்த முறையும் நீ ஒரு பெண் குழந்தையை பெற்றால் உனக்கு விவாகரத்து வாங்கி தருவேன். என் மகனுக்கு வேறு ஒரு இடத்தில் திருமணம் செய்து வைப்பேன். எங்களுக்கு பெண் குழந்தைகள் தேவையில்லை. கடவுள் என் மகனுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுக்க வேண்டும். அது என் மகனுக்கு துணையாக இருந்து அவனுடன் சேர்ந்து தினமும் உழைக்க வேண்டும் என்று சொல்வார். முதலில் என் மாமியார் என்னுடன் சண்டை போடும்போது என் கணவர் பெரிய அளவில் எதிர்ப்பார். அவர் தன் அம்மாவிடம், கடவுளுக்காக இப்படி பேசாதீர்கள். தமயந்தி என் மனைவி. அவளை கவனித்துக் கொள்வது என் பொறுப்பு என்று சொல்வார். முதல் 2 குழந்தைகள் பிறந்த போது என் கணவர் நல்லவராக இருந்தார். 3வது குழந்தை பிறந்த போதும் என் கணவர் அமைதியாகவே இருந்தார். ஆனால் அவர் எதுவும் மோசமாக பேசவில்லை. 4வது குழந்தை பிறந்த போது என் கணவர் சோகத்துடன் என்னை பார்த்து, இந்த முறை ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தால் அம்மா என்னை தொந்தரவு செய்ய மாட்டார் என்று சொன்னார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு நான் ஒரு பெருமூச்சு விட்டுக் கொண்டேன். ஆனால் 5வது குழந்தை பிறந்த போது என் கணவரின் நெற்றியில் சுருக்கம் விழுந்தது. அவர், நான் ஒருவன் மட்டுமே சம்பாதிப்பவன். என்னுடைய வேலை அவ்வளவு நன்றாக இல்லை. நான் ஒரு தினக்கூலி வேலைக்காரன். சில சமயம் வேலை கிடைத்தால் வேலை செய்வேன், இல்லை என்றால் வீட்டில் உட்கார்ந்திருப்பேன். இத்தனை குழந்தைகளுக்கான செலவை என்னால் எப்படி தாங்க முடியும் என்று சொன்னார். இந்த முறை என்னுடைய 5வது குழந்தை பிறந்த போது என் கணவர் என்னுடைய உடல்நிலையை பற்றி கூட கேட்கவில்லை. அவருக்கு என் மீது எந்த அக்கறையும் இல்லை. ஆரம்பத்தில் அவர் என் மீது அன்பு வைத்திருந்தார். ஆனால் எங்களுடைய திருமணத்திற்கு பிறகு காலம் செல்ல செல்ல என் கணவர் என்னை விட்டு விலக ஆரம்பித்தார். இன்று என்னுடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்ததால் நான் என் கணவரின் கையை பிடித்துக் கொண்டேன். அழுது கொண்டே, ஆதி, நீங்கள் ஏன் என்னிடம் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? என்னை பார்த்தும் பார்க்காதவர் போல. நான் உங்கள் மனைவி இல்லையா? நான் உங்கள் குழந்தைக்கு தாயாக போகிறவள் இல்லையா? என்னுடைய பொறுப்பு உங்கள் மீதுதானே இருக்கிறது. பிறகு ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு என் கணவர் விசித்திரமான கண்களுடன் என்னை பார்த்து, ஆம், நீ இந்த வீட்டிற்கு திருமணமாகி வந்ததிலிருந்து என் மீது பொறுப்புகளை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறாய். நீ ஒருபோதும் நல்ல செய்தியை சொன்னதில்லை. நானும் ஒரு மனிதன். நானும் சோர்வடைந்து விட்டேன். என்னால் இதையெல்லாம் தாங்க முடியாது என்று சொன்னார். அவருடைய பேச்சை கேட்டதும் என்னுடைய தைரியம் முற்றிலும் குலைந்து போனது. நான் என்ன தாங்க முடியாது? இதில் எனக்கு எந்த பாவமும் இல்லை. இது கடவுளின் கொடை என்று சொன்னேன். அதற்கு என் கணவர், போதும் போதும், நிறைய பேசினாய், எழுந்திரு, போ, என் தலையை சாப்பிடாதே என்று சொன்னார். இப்போது என் கணவருக்கு என் மீதோ குழந்தைகளின் மீதோ எந்த அக்கறையும் இல்லை.
அவர் வெளியே சென்று வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு வருவார். அவருடைய அம்மாவுக்காக அவருடைய திருமணமான சகோதரி உணவு கொண்டு வருவார். அவரும் இந்த தெருவில் தான் இருந்தார். ஆனால் நானும் என் குழந்தைகளும் பட்டினியாகவே இருப்போம். நான் அந்த தெருவில் உள்ள ஒரு பெண்ணிடம், உங்களுக்கு தெரிந்த எந்த வீட்டிலாவது வேலைக்காரி தேவைப்பட்டால் எனக்கு சொல்லுங்கள், என் வீட்டின் நிலைமை சரியில்லை என்று சொன்னேன். அதற்கு என் அண்டை வீட்டு பெண், இந்த நிலையில் நீங்கள் எப்படி வேலை செய்ய முடியும், நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். நான் வேலை செய்வேன், அதை பற்றி கவலைப்படாதீர்கள், எனக்காக ஒரு வேலையை கண்டுபிடியுங்கள் என்று சொன்னேன். என்னுடைய அண்டை வீட்டு பெண் ஒப்புக்கொண்டார். அடுத்த வாரமே அவர் எனக்காக ஒரு வேலையை கண்டுபிடித்து விட்டார். அவர் ஒரு பெரிய மாளிகை இருக்கிறது, அங்கே அதிக மக்கள் இல்லை, அங்கே ஒரு கணவன் மனைவி மட்டுமே வசிக்கிறார்கள், அவர்களுக்கு குழந்தைகளும் இல்லை. நீங்கள் அவர்களுடைய வீட்டில் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு அதிக சுமை இருக்காது, மேலும் அவர்கள் உங்களுக்கு நல்ல சம்பளமும் கொடுப்பார்கள் என்று சொன்னார். நான் உடனடியாக ஒப்புக்கொண்டேன். இன்று இரவு நான் என் கணவரிடம் பேசுகிறேன், நாளை முதல் நான் வேலைக்கு செல்ல ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னேன். என் அண்டை வீட்டு பெண், சரி, நாளை நான் உன்னை என்னுடன் அழைத்து சென்று உன்னை அந்த முதலாளி அம்மாவிடம் அறிமுகப்படுத்துகிறேன் என்று சொன்னார். நான் மாலையில் என் கணவருக்காக காத்திருந்தேன். உன்னுடைய உடல்நிலை சரியில்லை, நீ யாருடைய வீட்டிலும் வேலைக்கு செல்ல வேண்டாம், உன் பொறுப்பு என் மீதுதான் இருக்கிறது, நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறேன் என்று அவர் என்னிடம் சொல்வார் என்ற எண்ணம் என் மனதில் ஏன் திரும்ப திரும்ப வந்தது என்று தெரியவில்லை. மாலையில் என் கணவர் வேலை முடித்து வந்தபோது நான் அவரிடம், எனக்கு ஒரு மாளிகையில் வேலை கிடைத்துள்ளது, நீங்கள் அனுமதித்தால் நான் அந்த மாளிகையில் வேலைக்கு செல்லலாம் என்று சொன்னேன். என் கணவர் ஆதி என்னை வித்தியாசமான கண்களுடன் பார்த்தார். என்ன வேலை என்று கேட்டார். நான் வீட்டை சுத்தம் செய்வதும் சமையல் செய்வதும் என்றேன். ஆதி, நன்றாக சொன்னாய், என் தலையில் உள்ள சுமை ஓரளவுக்கு குறையும், போய் வேலை செய் என்றார். வேலை செய்ய அனுமதி கிடைத்தது எனக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் என்னுடைய கௌரவம் உடைந்து விட்டது. ஒரு பெண்ணின் சுயமரியாதை உடைந்து விட்டால் அதன் பிறகு என்ன இருக்கும்? சுயமரியாதை உடைந்து விட்டால் ஒரு பெண் உடைந்து விட்டாள் என்று அர்த்தம். வெளியில் ஒரு உயிருள்ள பிணம் மட்டுமே மிஞ்சி இருக்கும். அடுத்த நாள் என் அண்டை வீட்டு பெண் என்னை முதலாளி அம்மாவின் வீட்டிற்கு அழைத்து சென்றார். என் உடல்நிலையை பார்த்த அவர், தமயந்தி, நீ எப்படி வீட்டை சுத்தம் செய்வாய்? நீ கர்ப்பமாக இருக்கிறாய், உன்னுடைய அண்டை வீட்டு பெண் உன்னை பற்றி எல்லாவற்றையும் என்னிடம் சொல்லிவிட்டார் என்றார். நான், முதலாளி அம்மா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இது எனக்கு முதல் குழந்தை இல்லை, நான் படுக்கையில் சுருண்டு விட மாட்டேன், இது எனக்கு 6வது கர்ப்பம். என் வீட்டில் நான் எப்படி வேலை செய்கிறேனோ அதே போல இங்கேயும் வேலை செய்வேன். இது என் குழந்தைகளுக்கு பெரிதும் உதவும். என் மகளுக்கு 2 வேளை மரியாதையுடன் உணவு கிடைக்கும் என்று சொன்னேன். அதற்கு முதலாளி அம்மா, சரி, நான் உன்னை வேலைக்கு வைத்துக் கொள்கிறேன் என்றார். என் முதலாளி அம்மா மிகவும் நல்ல பெண். அவருடைய குணமும் மிகவும் நல்லதாக இருந்தது. அவர் மிகவும் அன்பாக பேசுவார். நான் கர்ப்பமாக இருந்ததால் அவரும் என்னை கவனித்துக் கொள்வார். வீட்டில் என்ன பழங்கள் இருந்தாலும் அவர் வற்புறுத்தி எனக்கு கொடுப்பார். ஒரு நாள் நான் முதலாளி அம்மாவின் கால்களை பிடித்துவிட அவர், உனக்கு இத்தனை குழந்தைகளை அளித்திருப்பதால் உன் கணவர் உன்னை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுவார் அல்லவா என்று கேட்டார். முதலாளி அம்மாவின் பேச்சை கேட்டு என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான், என் கணவர் ஆதி என் அத்தையின் மகன். நாங்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம். ஆனால் என் வீட்டில் 5வது பெண் குழந்தை பிறந்த பிறகு அவர் என்னிடம் முகத்தை திருப்பிக் கொண்டார். என்னிடமிருந்து விலகிவிட்டார். அவர் இப்போது என்னை விரும்புவதில்லை. எனக்கு குழந்தை பிறக்கப் போகிறது. ஆனால் ஆதி என்னை ஏற்கனவே மிரட்டி விட்டார். இப்போது கண்களை காண்பிக்கவும் ஆரம்பித்து விட்டார். இந்த குழந்தையை பற்றி எனக்கு கவலை இருக்கிறது. எனக்கு ஏற்கனவே 5 மகள்கள் இருக்கிறார்கள். சில சமயங்களில் பட்டினியாகவும் தூங்கி விடுவார்கள். சில சமயங்களில் உணவு கிடைக்கும். குழந்தைகள் பசியாலும் ஊட்டச்சத்து குறைபாட்டாலும் மிகவும் பலவீனமாக இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளின் பசியை நான் எப்படி தீர்க்கப் போகிறேன் என்று தெரியவில்லை என்று சொன்னேன். அதற்கு முதலாளி அம்மா சற்று வருத்தத்துடன், அட கடவுளே, உன்னுடைய விருப்பம் உனக்குத்தான் தெரியும். ஒருவருக்கு கருணை காட்டும் போது அதை தொடர்ந்து கொண்டே இருக்கிறாய். சிலருக்கு பல குழந்தைகளை கொடுக்கிறாய். அவர்களால் அவர்களை கவனித்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் சிலர் ஒரு குழந்தைக்காக ஏங்குகிறார்கள். தமயந்தி, என்னுடைய திருமணத்திற்கு பிறகு 7 வருடங்கள் ஆகிவிட்டன என்பது உனக்கு தெரியுமா? ஆனால் எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. என் மாமியார் தன்னுடைய பேரனை தூக்கி விளையாடும் கனவுடன் கல்லறையில் போய் படுத்து விட்டார். இங்கே கடவுள் எனக்கு அருளை அனுப்பவில்லை.
நான் பல சிறந்த மருத்துவர்களிடம் என்னுடைய சிகிச்சையை எடுத்துக்கொண்டேன். என் கணவரும் எல்லா பரிசோதனைகளையும் செய்து கொண்டார். எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது கடவுளின் பக்கம் இருந்து வரும் தாமதம். எனக்கு ஒரு குழந்தையை தத்தெடுக்க வேண்டும் என்று பெரிய ஆசை இருக்கிறது. ஆனால் என் கணவர் அதற்கு சம்மதிப்பதில்லை. நான் அவரிடம் பலமுறை நாம் ஒரு அனாதை இல்லத்தில் இருந்து ஒரு குழந்தையை தத்தெடுப்போம் என்று சொன்னேன். ஆனால் என் கணவர் ஒப்புக்கொள்வதில்லை. இப்போது நீயே சொல்லு, நான் என்ன செய்வது என்று கேட்டார். என் முதலாளி அம்மாவின் வார்த்தைகளில் அத்தனை நிராதரவு இருந்தது. என் இதயம் துண்டாகிவிட்டது. நான் முதலாளி அம்மாவை சமாதானப்படுத்தி கடவுள் நம் இருவருக்கும் நல்லதையே செய்வார் என்று சொன்னேன். அடுத்த நாள் நான் மாளிகைக்கு வேலைக்கு திரும்பிய போது என்னை பார்த்ததும் முதலாளி அம்மா அதிர்ச்சி அடைந்து கத்தினார். உனக்கு என்ன ஆயிற்று? யார் இதையெல்லாம் செய்தது? உன் முகத்தில் ஏன் இத்தனை காயங்கள்? என்னை பார்த்ததும் அவர் மிகவும் பயந்து விட்டார். என்னுடைய கண்களும் வீங்கி இருந்தன. நான் அழ ஆரம்பித்தேன். நேற்று என் கணவர் என்னை அடித்தார். இந்த உலகத்திற்கு இந்த குழந்தை வர அவர் விரும்பவில்லை. என் மாமியார் என் கணவரை எனக்கு எதிராக தூண்டிவிட்டார். அதனால் அவர் என் மீது கோபப்பட்டார். நான், இது உங்கள் குழந்தையும் கூடத்தான் ஆதி, ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று பதில் சொன்னேன். அதனால் அவர் என் மீது கையை வைத்தார். மேலும் இந்த குழந்தையை இந்த உலகத்திற்கு வரும் முன்பே வயிற்றிலேயே அழித்து விடு. எனக்கு இந்த குழந்தை தேவையில்லை. நீ பிடிவாதம் பிடித்தால் நான் உனக்கு விவாகரத்து கொடுப்பேன் என்றும் சொன்னார். என் முதலாளி அம்மா அழ ஆரம்பித்தார். அவர், உனக்கு தெரியுமா, நேற்று என் கணவர் என்னிடம் சொன்னார் அவர் 2வது திருமணம் செய்து கொள்வார். நாங்கள் இருவரும் மிகவும் நிராதரவான பெண்கள். நான் நேற்று நாள் முழுவதும் யோசித்துக் கொண்டே இருந்தேன். அதற்கான ஒரு தீர்வையும் நான் கண்டுபிடித்து விட்டேன். நீ தவறாக நினைக்க மாட்டாய் என்றால் நான் உன்னுடன் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான், ஆம் முதலாளி அம்மா, சொல்லுங்கள், என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? உங்கள் பேச்சை கேட்டு தவறாக நினைக்கும் அளவுக்கு எனக்கு துணிச்சல் இல்லை என்று சொன்னேன். முதலாளி அம்மா, தமயந்தி, உனக்கு இப்போது எத்தனையாவது மாதம் நடக்கிறது என்று கேட்டார். நான், இப்போது எனக்கு 3வது மாதம் தொடங்குகிறது என்று சொன்னேன். அதற்கு முதலாளி, சரி, நீ இந்த குழந்தையை கொல்லவும் வேண்டாம், உன்னுடைய கணவர் உனக்கு விவாகரத்து கொடுக்கவும் வேண்டாம். இதை செய்வதை தவிர்ப்பதற்கு நீ உன் வீட்டில் நான் குழந்தையை அழித்து விட்டேன் என்று பரப்பிவிடு. நான் இங்கே என் கணவரிடம் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று பொய் சொல்வேன். இப்படி உன்னுடைய கருவில் இருந்து குழந்தை பிறந்ததும் நான் அதை வைத்துக் கொள்வேன். உன்னுடைய கணவருக்கு கூட தெரியாது. ஏனென்றால் இத்தனை குழந்தைகளை பெற்ற பிறகு என்னுடைய உடல் அமைப்பு மிகவும் மோசமாகிவிட்டது. கர்ப்பம் இல்லாத போதும் என்னுடைய வயிறு வெளியேதான் இருக்கும். நான் கர்ப்பமாக இருக்கிறேனா இல்லையா என்பது மக்களுக்கு தெரியாது. இப்போது உன்னுடைய பொறுப்பு என்னவென்றால், நீ உன் வீட்டில் உள்ளவர்களிடம் உன்னுடைய கணவரிடம் இதை எப்படி மறைக்கிறாய் என்பது. நான் இப்போது கர்ப்பமாக இருக்கிறேன் என்று எப்படி நம்ப வைப்பது என்பது என் பொறுப்பு. அது என்னிடம் விட்டுவிடு. உனக்கு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ எது பிறந்தாலும் அதை என் மடியில் போட்டுவிடு. இந்த காரியத்திற்காக நான் உனக்கு 6 லட்சம் கொடுப்பேன். பிறகு நீ இந்த நகரத்தை விட்டு சென்று விடு. உனக்கு இது சம்மதமா? இப்படி உன்னுடைய பிறக்க போகும் குழந்தையின் உயிரும் காப்பாற்றப்படும். உன்னுடைய குடும்பமும் உடையாது. பிறகு நீ உன் குழந்தைகளுடன் நிம்மதியாக உன் வாழ்க்கையை கழிப்பாய். அவர்களுக்கு இந்த உலகின் எல்லா சந்தோஷங்களையும் கொடுக்க முடியும். என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. நான், முதலாளி அம்மா, அப்படி நடந்தால் அது மிகவும் நல்லது. நீங்கள் எனக்கு ஒரு தேவதையாக இருப்பீர்கள் என்று சொன்னேன். அந்த நாளில் நம் இருவருடைய துக்கங்களையும் போக்குவதற்காக இந்த விஷயத்தை உலகத்தில் இருந்து மறைத்து வைப்பது என்று முடிவு செய்தோம். மாலையில் நான் வீட்டிற்கு திரும்பி போன போது என் கணவர் எதிரே அமர்ந்திருந்தார். அவருடைய முகம் மோசமாக இருந்தது. சரி, நீ என்ன முடிவு செய்திருக்கிறாய்? நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டுமா அல்லது உன் 6வது குழந்தையை இந்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டுமா என்று கேட்டார். நான் என் கணவரின் கையை பிடித்துக் கொண்டு, நான் உங்களுடன் இருக்க விரும்புகிறேன். நாளையே நான் மருத்துவமனைக்கு சென்று இந்த குழந்தையை அழித்து விடுகிறேன் என்று சொன்னேன். அப்போதுதான் என் கணவர் மனநிலை சரியானது. என் மாமியார் மிகவும் சந்தோஷமாகிவிட்டாள். ஆனால் நான் உள்ளுக்குள் உடைந்து போனேன். இப்போது நான் வேலைக்கு சென்ற போதெல்லாம் என் முதலாளி அம்மா என்னை வேலை செய்ய விட மாட்டார். மாறாக நாள் முழுவதும் நீ ஓய்வெடு, ஏனென்றால் உன் கருவில் என்னுடைய பொறுப்பு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார். பிறகு வற்புறுத்தி எனக்கு உணவு அளிப்பார். பழங்கள், பழச்சாறுகள் போன்றவற்றை எப்போதும் எனக்காக தயாராக வைத்திருப்பார். என் முதலாளி அம்மா வீட்டில் மற்றொரு வேலைக்காரியை வேலைக்கு வைத்திருந்தார்.
என்னுடைய ஓய்வில் அவர் முழுமையான அக்கறை எடுத்துக்கொண்டார். இப்படி எனக்கு ஓய்வு அளிக்கப்பட்டது. மாதத்தின் இறுதியில் முதலாளி அம்மா என்னுடைய கையில் சம்பளத்தை வைப்பார். இப்படி என்னுடைய நாட்கள் மிகவும் நன்றாக கழித்து கொண்டிருந்தன. என்னுடைய கர்ப்ப காலங்களில் இவ்வளவு ஓய்வு எனக்கு கிடைத்ததில்லை. இது முதலாளி அம்மாவின் பெருந்தன்மை. அவர் என்னை கவனித்துக் கொண்டார். என்னுடைய உடல்நிலையும் மிகவும் நன்றாக இருந்தது. முதலாளி அம்மா என்னிடம், நீ இப்போது உன் குடும்ப பிரச்சனைகளில் இருந்து விலகியிரு. உன்னுடைய கணவர் உன்னுடன் சண்டை போட்டாலும் அதை பற்றி நீ எதுவும் யோசிக்காதே. நீ எப்போதும் உன்னுடைய மனதை அமைதியாக வைத்துக்கொள். இது உன்னுடைய குழந்தையின் ஆரோக்கியத்திலும் நல்ல விளைவை ஏற்படுத்தும் என்று சொன்னார். நான் சிரித்துக் கொண்டே, அது எப்படி சாத்தியம்? என் குழந்தைகள் பசியாக இருக்கும் போது எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் என்று சொன்னேன். முதலாளி அம்மா என் குழந்தைகளுக்காகவும் உணவு அனுப்ப ஆரம்பித்தார். என் கணவரின் மனநிலை இப்போது நன்றாக இருந்தது. ஏனென்றால் அவருடைய செலவு குறைந்து விட்டிருந்தது. நான் முதலாளி அம்மாவிடம், இப்போது உங்கள் கணவரின் நடத்தை உங்களுடன் எப்படி இருக்கிறது? அவர் இன்னும் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாரா என்று கேட்டேன். முதலாளி அம்மாவின் முகத்தில் ஒரு சோகம் பரவியது. இல்லை, என் கணவர் இப்போது இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள மாட்டார். ஆனால் இப்போது அவர் மிகவும் அமைதியாக இருக்கிறார். ஒருவேளை நான் கர்ப்பமாவேன், அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன் என்று அவர் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். நான் அவருடைய இரண்டாவது திருமணம் என்ற ஆசையை தடுத்து நிறுத்திவிட்டேன் என்று நினைக்கிறேன். ஒருவேளை என்னுடைய இந்த குறைபாட்டால் அவர் தனக்காக இன்னொரு மணப்பெண்ணை தேடி வைத்திருப்பாரோ என்னவோ. அதனால் தான் அமைதியாக இருக்கிறார். ஆனால் நீ கவலைப்படாதே, மெதுவாக நம் இருவரின் பிரச்சனைகளும் சரியாகிவிடும் என்று சொன்னார். நான் வேலைக்கு செல்லும் போதெல்லாம் முதலாளி அம்மா என்னை ஏசி அறையில் படுக்க வைப்பார். அப்போது நான் என் வயிற்றின் மீது கை வைத்து பிறக்க போகும் குழந்தையுடன் நிறைய பேசுவேன். நான் என்னுடைய நிர்பந்தத்தை அவளுக்கு சொன்னேன். அவளுக்கு புரிய வைத்தேன். என்னை வெறுக்காதே, உன்னுடைய தாய் நிர்பந்தத்தில் இருக்கிறாள். நீ பிறந்ததும் நான் உன்னை அந்நியர்களிடம் கொடுத்துவிட்டு சென்று விடுவேன். ஆனால் கவலைப்படாதே, இந்த குழந்தை இல்லாத பெண் தன் உயிரையே உனக்காக அர்ப்பணிப்பாள். நான் என்னுடைய மகளிடம் செய்த சத்தியங்கள் பொய்த்து போயின. ஏனென்றால் இன்று நான் வீட்டிற்குள் நுழைந்த போது ஒரு விசித்திரமான காட்சியை கண்டேன். என்னுடைய மகள் ரியாஸ் முதலாளியுடன் ஒட்டி கொண்டு அமர்ந்திருந்தாள். ஆனால் முதலாளி அம்மா வீட்டு வேலைகளில் ஈடுபட்டிருந்தார். ரியாஸ் முதலாளியின் குரல் என் காதுகளில் ஒலித்தது. அவர், ராபியா, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். உன்னை திருமணம் செய்ததிலிருந்து என்னுடைய உலகம் மாறிவிட்டது என்று சொன்னார். நான் கத்தினேன். இது அப்பட்டமான பாவம். அதற்குள் மற்றவர்களும் வீட்டிற்குள் நுழைந்து விட்டனர். ஒரு மனிதன் முன்னால் வந்து ரியாஸ் முதலாளியின் சட்டையை பிடித்து, இது என்ன அசிங்கம், இது என்ன வெட்கம் கெட்ட செயல், உன் சொந்த மகளையே எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று சொன்னார். என்னுடைய மனம் கலங்கி போனது. நான் இப்போது மயங்கி விழுந்து விடுவேன் என்று தோன்றியது. ஊர் தலைவர் முன்னால் வந்து ரியாஸ் முதலாளியிடம், தெருவில் உள்ளவர்கள் உன் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகள் உண்மையானதா என்று என்னிடம் உண்மையை சொல்லு. நீ உண்மையில் உன் மகளை திருமணம் செய்து விட்டாயா? இந்த பெண் உன்னுடைய திருமண பந்தத்தில் இருக்கிறாளா என்று கேட்டார். அதற்கு ரியாஸ் முதலாளி ஆம் என்று தலையசைத்தார். ஆம், நான் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு விட்டேன். ஆனால் என் பேச்சை கேளுங்கள் என்று சொன்னார். ரியாஸ் முதலாளியின் பேச்சு முழுமையாக முடிவதற்குள் சிலர் முன்னால் வந்து அவரை தாக்க ஆரம்பித்தனர். தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவர், நில்லுங்கள், என் பேச்சை கேளுங்கள், இவள் என் மகள் இல்லை, இந்த பெண்ணை என் மனைவி தத்தெடுத்துக் கொண்டாள் என்று சொன்னார். அப்போது ஊர் தலைவர், இவள் உன்னுடைய வளர்ப்பு மகள் என்றாலும் இவளை திருமணம் செய்வது நியாயம் இல்லை. நீ என்ன செய்திருக்கிறாய், நீ தவறு செய்திருக்கிறாய் என்று சொன்னார். நானும் நடுங்கிக் கொண்டிருந்தேன். என் அப்பாவி மகளும் பயந்து போயிருந்தாள். முதலாளி அம்மா முன்னால் வந்து ஊர் தலைவரிடம், என் முழு பேச்சையும் கேளுங்கள் என்று சொன்னார். ஊர் தலைவர், சரி அம்மா, நீ சொல்லு, எது உண்மை எது பொய் என்றார். முதலாளி அம்மா, எனக்கு திருமணமாகி 7 வருடங்கள் ஆன பிறகும் என்னால் குழந்தையை பெற்றெடுக்க முடியவில்லை. என் கணவர் தான் 2வது திருமணம் செய்து கொள்வதாக மிரட்டினார். அதனால் தான் நான் என்னுடைய வேலைக்காரியின் மகளை தத்தெடுத்துக் கொண்டேன். நான் இவள் என்னுடைய சொந்த மகள் என்று சொன்னேன். இந்த வேலைக்காரி உங்கள் எல்லோருக்கும் முன்னால் இருக்கிறார், அவரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். நானும் இந்த உண்மையை உடனடியாக ஏற்றுக்கொண்டு அப்படித்தான் நடந்தது என்று சொன்னேன். அப்போது முதலாளி அம்மா, நான் என் கணவரிடம் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் என் கணவர் மகிழ்ச்சி அடையவில்லை.
எந்த நாளில் இந்த பெண் என் மடியில் வந்தாலோ அந்த நாளில் என் கணவர் என்னிடம் இப்போதே உனக்கு விவாகரத்து கொடுத்து வீட்டை விட்டு வெளியேற்றுவேன், இல்லை என்றால் இவள் யாருடைய குழந்தை என்று உண்மையை சொல்லு என்று சொன்னார். நான் என் கணவரை நம்ப வைக்க முயன்றேன். இந்த குழந்தையை நான் தான் பெற்றேன். அப்போது என் கணவர், நான் ஒரு மலடு, என்னால் குழந்தை பெற முடியாது, பிறகு இவள் யாருடைய குழந்தை, நீ எங்கே உன் முகத்தில் கரி பூசி கொண்டாய் என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். நான் எங்கேயும் என் முகத்தில் கரி பூசி கொள்ளவில்லை. மாறாக இந்த குழந்தையை நான் வேலைக்காரியிடம் இருந்து எடுத்துக்கொண்டேன். நான் இவளை என்னுடைய மகளாக வளர்த்து கொள்வேன் என்று சொன்னேன். நான் அந்த நேரத்தில் மிகவும் குழப்பத்தில் இருந்தேன். என்னுடைய பொய் என் கணவர் முன்னால் வெளிப்பட்டு விட்டது. என் கணவரை பார்க்கவே என்னால் முடியவில்லை. அவர் என்னை குறை கூறிக்கொண்டே இருப்பார். நீ இப்படிப்பட்ட சூழ்ச்சிக்கார பெண், நீ எனக்கு துரோகம் செய்து விட்டாய். நீ நிச்சயம் வேறு ஒருவருடன் முகத்தில் கரி பூசி கொண்டாய். எனக்கு முன்னால் நாடகம் ஆடினாய். நீ என்னை 9 மாதங்கள் ஏமாற்றினாய். அவர் தானும் ஒரு மலடு என்பதை உணரவிடவில்லை. தன்னுடைய குறையை அவர் மறைத்துக் கொண்டார். திருமணத்திற்கு பிறகு எப்போதும் என்னை குழந்தை இல்லாமையின் பெயரில் வசைபாடினார். என் கவனம் வேறு எங்கேயும் செல்லவில்லை. என் கணவரின் உண்மை எனக்கு தெரிந்த போது அவர் என் மீது சூழ்ச்சி செய்வதாக குற்றம் சாட்டினார். நான் என்னை குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்க முயன்றேன். என் கணவர் என் உணர்வுகளுடன் விளையாடி கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. என் கணவர் நான் இந்த குழந்தையை வீட்டில் வைக்க மாட்டேன் என்று என்னிடம் தெளிவாக சொல்லிவிட்டார். தெருவில் உள்ளவர்களின் பார்வையில் ராபியா என்னுடைய மகள், என்னுடன் வாழ்ந்து வந்தாள். ஆனால் அது உண்மை இல்லை. ராபியாவிற்காக நான் தனி வேலைக்காரி வைத்திருந்தேன். ராபியா அந்த வேலைக்காரியுடன் காவலாளர் அறையில் தங்கியிருந்தாள். இந்த ஆண்டுகளில் என் கணவர் அந்த பெண்ணை ஒருபோதும் பார்த்ததில்லை. மேலும் அவளிடம் ஒரு தந்தை போல நடந்து கொள்ளவும் இல்லை. நானும் அந்த பெண்ணுக்காக தாயாக இருக்க முடியவில்லை. நாள் முழுவதும் ஒரு அரை மணி நேரம் அவளிடம் சென்று வருவேன். என் கணவர் இன்னும் என்னிடம் மிகவும் மோசமாக இருந்தார். அவர் என்னை பார்த்து கோபத்துடன் சிரிப்பார். நீ எனக்கு முன்னால் கர்ப்ப நாடகம் செய்தாய். உனக்கு எத்தனை காதலர்கள் இருப்பார்கள். என் மூக்கின் கீழ் என்னவெல்லாம் செய்து கொண்டிருந்தாய். நான் இந்த விஷயங்களில் சிக்கிக் கொண்டேன். ஒருபோதும் அவரிடம் திரும்பி கேள்வி கேட்க வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை. பொய்யன் நீதான். நீ என்னுடைய இளமையை கொடுமையாக ஆக்கிவிட்டாய். நீ மலடாக இருந்தும் என்னிடம் குழந்தை கேட்டாய். சரி, ராபியாவிற்கு 18 வயதான போது ஒரு நாள் அவள் என்னிடம் வந்தாள். அப்போது என் கணவரின் பார்வை அவள் மீது விழுந்தது. அவர் ஒரு வருடம் அமைதியாக இருந்தார், எதுவும் பேசவில்லை. ஆனால் அவளுக்கு 20 வயதான போது என் கணவர் என் முன்னால் விவாகரத்து பத்திரத்தை வைத்தார். நான் உனக்கு விவாகரத்து கொடுப்பேன், இல்லை என்றால் ராபியாவை எனக்கு திருமணம் செய்து வை என்று சொன்னார். விவாகரத்து என்றால் நான் மிகவும் பயப்படுவேன் என்பது என் கணவருக்கு தெரியும். ஏனென்றால் என் தாய் தந்தை இறந்து விட்டார்கள். எனக்கு தங்க வேறு இடம் இல்லை. ராபியாவும் அவரை திருமணம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் அவளும் என்னை போலவே நிர்பந்தத்தில் இருந்தாள். அவளுக்கு வேறு வழி இல்லை. ராபியாவை திருமணம் செய்த பிறகு என் கணவர் என்னை இந்த வீட்டின் வேலைக்காரியாக ஆக்கிவிட்டார். ராபியாவை முதலாளியாக்கினார். தெருவில் இந்த விஷயம் எப்படி பரவியது என்று தெரியவில்லை. அது நல்லதுதான். ராபியா முன்னே வந்து இந்த மனிதரிடமிருந்து எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று சொன்னார். ஊர் தலைவர் போலீஸை அழைத்து வந்தார். ராபியாவை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்ததற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ரியாஸ் முதலாளியை போலீஸ் அழைத்து சென்றது. முதலாளியின் மனைவியும் ரியாஸிடமிருந்து விவாகரத்து பெற்றுக்கொண்டு தன் சொத்துக்களை எடுத்துக்கொண்டு ராபியாவுடன் வேறு நகரத்திற்கு சென்று விட்டனர். ஆனால் நான் ராபியாவை கட்டிப்பிடித்துக் கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. என்னுடைய அந்த மகளின் அதிர்ஷ்டத்தால் கடவுள் என்னுடைய 5 மகள்களுக்கும் அதிர்ஷ்டத்தை திறந்து வைத்தார். முதலாளி அம்மாவிடம் நான் ராபியாவை கொடுத்த போது என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. என்னுடைய கணவர் என்னுடன் நன்றாக பழக ஆரம்பித்தார். என்னுடைய மகள்களுக்கு உணவு கிடைக்க ஆரம்பித்தது. குழந்தைகளுக்கு நல்ல பள்ளிகளில் சேர்க்கை பெற்று தந்தேன். முதலாளி கொடுத்த 6 லட்சத்தை கொண்டு நான் வளையல் கடை திறந்தேன். என்னுடைய மூத்த மகள் அழகு கலை பயிற்சி முடித்து ஒரு அழகு நிலையம் திறந்தாள். இளைய மகள் தையல் பயிற்சி முடித்து ஒரு பொட்டி கடை திறந்தாள். 3வது மகள் மெஹந்தி வடிவமைக்கும் பயிற்சி முடித்து லட்சக்கணக்கில் சம்பாதித்தாள். இப்போது என் வீட்டில் எந்த குறைபாடும் இல்லை. சொந்த வீடு, சொந்த கார். என் கணவர் இப்போது என் மகள்களை பாராட்டி கொண்டே இருந்தார். 2 சிறிய மகள்கள் இன்னும் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தனர். என்னுடைய மாமியாரும் இப்போது என் 5 மகள்களையும் புகழ்ந்து கொண்டிருந்தார்.
இப்போது அவர் என் மூத்த மகளுக்கு திருமணம் செய்து வைப்பதில் மும்முரமாக இருந்தார். தினமும் மாப்பிள்ளை தேடலில் இருந்தார். நன்றி.